சின்னதரே வா, வாயா வா, வந்து இங்க உட்கார், அம்மா கிட்ட உட்கார், வாயா வா. இதோ வாரேன், இருமா, ட்ரெஸ் மாத்திக்கிட்டு வாரேன். இதுல என்னையோ இருக்கு, வா வந்து உட்காரு, வா, களைப்பா இருப்பா, ஒரு கப்பு காப்பி எடுத்துட்டு வா சொல்றேன் அவளே. வா வந்து உட்கார், அம்மா பக்கத்துல வந்து உட்கார், வா. சரிம்மா. ஐயோ, இந்த பக்கத்து வீட்டு பஞ்சு கிளவி இருக்குல்ல, அந்த கிளவி சொல்லிச்சு இந்த மாதிரி 1ஆம் தேதிக்கு இன்னைக்கு சம்பளம் வந்திருக்குமாமே, அவன் மோகனுக்கு சம்பளம் வந்துட்டாமே, அதான் உங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்கலான்னு இருந்த பாத்துக்கோ. நீ காலையில சண்டை வந்துச்சா, சரி நீ போயிட்டேன்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். என்ன கதை? ஆமாம்மா, சம்பளம் வந்துட்டு இந்தாம்மா பணம் வந்துட்டு, இது வாங்கி வச்சுக்கோ, சரியா? சரியா, சரி, குடு குடு, அம்மா கிட்ட குடு. இந்தம்மா. ஏம்மா, வேலையில இருந்து வந்திருக்கேன், ஒரு காபி தண்ணி போட்டு தரீங்களா? இதோ சொல்றேன் இரியா. சின்ன பண்ணே, சின்ன பண்ணே, வந்திருக்கான், ஒரு காப்பி தண்ணி போட்டு தரணும். நீ இவளுக்கு அக்கறை இருக்கா எங்கேயாச்சும்? சே, இந்த வீட்டுல மாடு மாதிரி உழைக்கான தவிர அவனுக்கு ஒரு சொட்டு மரியாதை இல்ல. நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தாம்மா, என்ன மதிக்க மாட்டேங்க வர. நீ ஒரு 4 கேள்வி கேட்டாதானே அவன் உன்னை மதிப்பா. நீ இப்படி இடம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அவன் உன்னை மதிச்சுக்கிட்டு இருப்பா? சரிம்மா, வரட்டும், நான் கேக்கேன் அவளை. என்னத்தே சொல்லுங்க, என்ன வேணும்? 5 ஏக்கரை நிலமோ 50 பொண்ணோகையும் வேணும். உங்க வீட்டுல இருந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுவாங்களா? என்னத்தே ஒரு மாதிரி பேசுறீங்க? என்ன வேணும் தானே கேட்டேன், வேற ஏதாச்சும் உங்களை சொன்னானா? இன்னும் என்ன மருமகளே, அவன் வந்து அரை மணி நேரம் ஆகுது, ஒரு காப்பி தண்ணி தந்தா மாதிரி இல்ல அவனுக்கு. அதை கூப்பிட்டு கேட்டா என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. எதுக்கு கூப்பிடுவாங்க? போய் ஒரு காப்பி தண்ணியை போட்டு எடுத்துட்டு வா. ஏத்தே, அது சொன்னா நான் செய்ய போறேன். அது எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க என்கிட்ட? இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க, சொல்லிட்டேன். பாத்தியால அவன் பொண்டாட்டி பேசுற பேச்சா என்னமா பேசிக்கிட்டு இருக்கா. ஒண்ணும் தெரியாத பாப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம தான். ஆனா அவளுக்கு எல்லாம் தெரியும் பாத்துக்கோ. சொல்ல முடியாது. நம்ம குடிக்கிற காப்பியில பேதி மாத்திரை கலந்தாலும் கலக்கிற ஆளு தான் அவன். பார்த்து உசாரா குடிக்கணும். ஆமா, கரெக்ட் தான். இவ அப்படியேப்பட்ட ஆளு தான். சின்ன பண்ணி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? நீ எங்க அம்மையை எதிர்த்து பேசிக்கிட்டு இந்த மாதிரி பேசுறதுல எனக்கு சுத்தமா பிடிக்காது, சொல்லிட்டேன். ஆமா, உங்களுக்கு என்னதான் பிடிச்சது? சும்மான என்கிட்டயே குறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. என்ன காப்பி தானே வேணும், எடுத்துட்டு வந்து தரேன். நல்லா மாடு கழனி தண்ணி குடிக்கா மாதிரி முடக்குன்னு குடிச்சுக்கிட்டு கடங்க. அதை விட்டுட்டு சும்மா எங்கிட்ட சண்டைக்கு வராதீங்க. நான் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா நான் பொறுமையாலாம் இருக்க மாட்டேன். உங்க அம்மா சொன்ன மாதிரி பேதி மாதிரியே தான் கலந்துருமே பாத்துக்கோங்க. பாத்தியால சின்னதுனா நான் அப்பவே சொன்னேன், இவளை நம்பாதேன்னு சொல்லிட்டு. இவளை கட்டுனாலே இந்த நிலைமை தான் ஆகும்ட்டு. கொஞ்சமாச்சு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அவளுக்கு தோணுதா? ஒன்னும் தோணாதே. எல்லாம் அவ அம்மைய சொல்லணும். அவ வளர்த்த வளர்ப்பு அந்த மாதிரி இருக்கு. நல்லா அவளும் அப்படிதான் பஜாரி மாதிரி வீட்டுக்குள்ள வந்து பேன்னு கத்திக்கிட்டே இருப்பாளே தவிர ஒன்னும் தெரியாது. இங்க பாருங்க, எது பேசுறதா இருந்தாலும் என்னைய மட்டும் பேசுங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்கள பேசுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சின்ன பண்ணே, இதுக்கு மேல ஒரு வார்த்தை எங்க அம்மையை பேசுனா அவ்வளவுதான். என்னங்க உங்களுக்கு சும்மான நொய்யி நிக்கிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி நான் வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டைக்கு வர்றதே ஒரு வேலையாவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அம்மையும் மாபோனும். உங்க அம்மா ஒண்ணு சொல்லிடக்கூடாதுங்கிறீங்க. அது கேட்டுக்கிட்டு அப்படியே வந்து என்கிட்ட சண்டையை வாங்குறதுக்குன்னு நீங்களும் வரீங்க. சும்மா தானே போனை நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. வேற என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வந்து கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாதான் என்ன குறைஞ்சு போயிருவீங்களா என்ன? என் மகனை வேலை செய்ய சொல்றான். அவன் சாப்பிட்டு கூட கழுவு விட மாட்டேனே நானு. ஆனா இவன் அவனை வீட்டு வேலை செய்ய சொல்லி கேட்கா பத்தியா? ஆமா அவன் வேலை செஞ்சு உனக்கு தருவான். நீ போய் பெட் மேல படுத்துக்கிட்டு நல்லா டிவி பாரு. யாரு? நான் டிவி பார்க்க. அதை நீங்க பாத்தீங்க. அத காலையில எழுந்ததுல இருந்து காலையில ஒரு சாப்பாடு, மதியம் ஒரு சாப்பாடு, நைட்டு ஒரு சாப்பாடுன்னு சொல்லிட்டு விதவிதமா ரகரகமா கேக்குறது, திங்கிறது, போறது. பாத்தியால உன் பொண்டாட்டி பேசுற பேச்ச என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஏமா, அவளுக்கு கொழுப்பு அதிகமாயிட்டு, அதனாலதான் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டாதான் அவளுக்கு தெரியும், புத்தி வரும். இங்க ஒன்னும் யாரும் எங்க அம்மா வீட்டுல சோறு இல்லாம வக்கத்து போய் இங்க ஒன்னும் யாரும் வரல, சரிங்களா? உங்களை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். எங்க வீட்டுலயும் தான் சொன்னாங்க, இவனை கல்யாணம் பண்ணாதன்ட்டு. நான் தான் கேட்காம இங்க வந்தேன். ஓஹோ, அந்த இப்படி கதையா? பாத்தியால திமுறி இவளுக்கு பேசுற பேச்ச. ஒரு காப்பி கேட்டதுக்கு இவ்வளவு பேச்சு. போய் காப்பி எடுத்துட்டு வாரேன். நீ சொல்றதுதான் கரெக்ட். அவளை கேள்வி கேட்காம தான் அவ இவ்வளவு தூரத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. அதத்தான் நான் அப்பா அம்மா வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ எங்க கேக்குற? சரி அதை விடு. ஐயா, இது நம்ம ராதிகாக்கு வீடு ஒண்ணு பக்கத்துல பாக்க சொன்னலையா? என்னையாச்சு? என்ன கதை? ஏமா, வீடு எல்லாம் பார்த்தாச்சுமா. நாளைக்கு போல வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பார்த்துட்டு புதன்கிழமை போல பால் காய்ச்சிக்க வேண்டியதுதான். அவளுக்கு ஓகேனா? சரியா? உனக்கு ஓகே தானே? ரொம்ப சந்தோஷயா. ஐயா, பால் காய்ச்சிக்கு ஏதாச்சும் எடுத்து கொடுக்கணும்லையா நம்ம? ஏம்மா, அவன் புது வீடு சொந்த வீடமா கட்டுறா, வாடகைக்கு தானம்மா வரா. ஐயோ, வாடகைக்கு வந்தாலும் அம்மா வீடு இங்கதானே இருக்கு. அதனாலதான் சொல்றேன்யா. சரிம்மா, அப்ப என்ன பண்ணணும் நீயே சொல்லு, அந்த மாதிரி பண்ணிடுவோம். ஐயோ, இந்த பணத்துல அம்மா அவளுக்கு ஒரு நகை போல எடுத்து கொடுத்துறவா? நீ இந்த மாசம் சமாளிச்சுப்பியா எப்படி?
சரிம்மா நான் சமாளிச்சுக்கிறேன். அவளுக்கு ஏதாச்சும் இதுல இருந்து எடுத்து கொடுத்துரு. சரியா சரியா ரொம்ப சந்தோஷம். ஏன் என்னது சம்பள பணத்தை அங்க குடிக்கீங்களா? மொத்தம் சம்பள பணத்தை அங்க கொடுத்துட்டு இங்க நாக்க வலிக்கவா? நீ காஃபி போட போலையா? இன்னும் இங்கதான் நின்னுகிட்டு இருக்கியா நீ? அடுப்புல பால் வச்சுட்டு வந்திருக்கேன். அது கொதிச்சாதான் போட முடியும். அதுக்குள்ள உங்க அம்மா உங்க மண்டையை கழுவிக்கிட்டு இருக்காங்களே, அதை என்ன ஏதுன்னு பாத்துட்டு போனான்னு வந்தாதான் இங்க தெரியுது என்ன கதைன்னு சொல்லிட்டு. யாம அவன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனா இவளுக்கு எம்மா பொருட்களையே அவன் தங்கச்சிக்காரிக்கு தானே கொடுக்கான், வேற யாருக்கு கொடுக்கான்? இப்படி சொல்லி சொல்லிதான் அவரு நடு ரோட்ல நிறுத்தி வச்சிருக்கீங்க. ஒழுங்கு மனித பணத்தை வாங்கி என்கிட்ட கொடுங்க சொல்லிட்டேன். இங்க பாரு சின்ன பொண்ணு, அந்த பணம் எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்கிட்ட அந்த பணத்தை கேட்காத, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்த பணத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். என்ன கேட்காத, அவ்வளவுதான். நீ எப்படி வாங்கிப்பியோ வாங்கிக்கோ. ஏம்மா அது உன் பொறுப்பு, அவ பொறுப்பு சொல்லிட்டேன். 2 பேரும் என்ன சண்டைக்கு இழுக்கிற வேலை வச்சுக்காதீங்க. எனக்கு வீட்டுலயும் டென்ஷன், ஆபீஸ்லயும் டென்ஷன். சி வீட்டுல இருக்க முடியல. ஒரு காப்பி கேட்டது குத்தமாயிடுச்சு. நான் இங்க வீட்லயே இல்லப்பா, நான் வீட்டை விட்டு போறேன். எங்கன்னா போயிட்டு காஃபி குடிச்சிட்டு வாரேன். ஒரு காப்பி குடிக்க முடியுதா இந்த வீட்டுல? ஒரு 10 ரூபாய் கொடுத்தா வெளியே கூட வாங்கி நிம்மதியா குடிச்சிட்டு வந்துடலாம் போல. என் பிள்ளைய ஒரு காப்பி குடிக்க விடாத பண்றாளே வச்சு இவளெல்லாம் என்னத்த சொல்ல? யாரு நானா? நீங்க தான். அவர்கிட்ட இருந்து வந்ததும் வராம அந்த பணத்தை வாங்கி என் மொபைலுக்கு கொடுக்கணும், அவ பால் காய்ச்சணும், அங்கன நகை எடுத்துன்னு போய் வைக்கணும். அவ என்ன சொந்த வீடா கட்டுறா? வாடகைக்கு தானே வந்திருக்கா. சின்ன பண்ணே, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உனக்கு மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதைய உள்ள போ. அப்படி சொல்லல நான் பெத்த மோவனே, என் செல்ல மோவனே. போன்னு சொன்னா போ. போய் தொலைகிறேன். காசு இல்ல அது இல்லைன்னு சொல்லி வீட்டுல வந்து புலம்புங்க. கல்லு தூக்கி மண்டையில போயிட்டு அம்மையும் மவனையும் கொல்லுலன்னா மட்டும் பாருங்க.